பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 90வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், யாராவது ஒருத்தரை நான் டிபெண்ட் பண்ணி இருந்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பாதையில் கடந்து வரலாம். என் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் உதவி செய்யலைன்னா மேல் படிப்பு படிக்க முடியாது, எனக்கு இந்த இடத்துலேருந்து இவங்க அனுப்புனாதான், இவங்க செஞ்சாதான். இந்த மாதிரி நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய நீதியை உங்களுக்கு ஆண்டவர் செய்வாராக. அந்த மனுஷனுக்கு ஒரு உதவியுமே வேண்டாம், நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி அற்புதம் செய்த அந்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளிலாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஞானம் என்னன்னா, யாரிடத்திலும் சொல்லவே கூடாத ஒரு 3 காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். நமக்கு வாய் இருக்குது, நம்ம நம்புகிறோம், அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு காரணம் என்னென்னா, எல்லாத்தையுமே எல்லாரிடத்துலையும் சொல்கிறதுனால தான். யாரிடத்துல எது சொல்லணும், யாரிடத்துல எது சொல்லக்கூடாது அப்படின்ற ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக வேணும். இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் மாட்டிக்குவோம், நம்ம நிறைய பேர் சிக்கியிருப்போம். சரி, இனியாவது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணி இருக்கிறது நல்லது. நம்பர் 1, முதலாவதாக உங்கள் பாவத்தை யாரிடத்திலும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு நிறைய வசனம் இதுக்கு சொல்லுது. நம்முடைய பாவத்தை ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடியே போட்டுட்டாரு, கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு. அப்படின்னா நம்ம செய்த தவறை நம்மளே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்டவர் இன்னொருத்தர் பார்க்கணுன்னு கர்த்தர் நினைக்கல. ஸோ யாருக்கு முன்னாடியும் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தவறுகளை, உங்கள் பாவத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் தவறை அவங்களுக்கு சொல்கிறதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பாவத்திற்கு விமோச்சனம் வாங்கி தர முடியுமா? உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியுமா? இல்லை உங்கள் பாவத்திற்காக அவங்க அந்த தண்டனையை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. உங்கள் பாவத்தை சொல்லும்போது சந்தோஷமாக கேட்பாங்க, அதற்கு பிறகு உங்களை ரொம்ப தப்பானவங்களாக பார்ப்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சிக்க வைக்கிறதுக்காக பார்ப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய பிள்ளை இருக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது பைபிளில் நம்ம பல இடங்களில் வாசிக்கும்போது கிட்டத்தட்ட 3 இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த சாட்சி, நான் இப்போ செஞ்ச அற்புதத்தை நீங்கள் வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த சாட்சியை நீங்கள் வேறு ஒருவரிடத்திலும் சொல்ல வேண்டாம். அப்போது நம்பர் 2, நீங்கள் சொல்லக்கூடாத 2வது காரியம் என்னென்னா, நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும்போது எல்லா அற்புதத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவோம். இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது கூட சில நேரத்தில் ரொம்ப டேஞ்சர். நிறைய பேருடைய பொறாமைக்கு அது காரணமாகும். நிறைய பேர் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் பொய் சொல்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சிலருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அதனால் நம்பர் 2, இரண்டாவது, உங்களுக்கு செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்கள் சாட்சியாக சொல்லாதீங்க. வெளியில் சாட்சி சொல்கிறதுக்குன்னு சிலது இருக்குது. சில அற்புதத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். அது ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிஞ்சால் போதும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்துலையும் சொல்லக்கூடாதது என்னென்னா, உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனம், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க. யோசேப்பு என்னைக்கு தன் சகோதரிடத்தில் தன்னுடைய விஷனை சொன்னானோ அன்னைக்கே அவனை பகிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது சிலர் பாருங்கள், நான் கார் வாங்க போகிறேன், நான் வீடு கட்ட போகிறேன், அடுத்த வருஷம் ஏதோ ரொம்ப முக்கியமானவங்க, அப்படி அது ஒரு சூழ்நிலை. ஆனால் எல்லாரிடத்துலையும் நம்ம என்ன பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னா நிறைய பேர் பொறாமப்படுவாங்க,
கோவப்படுவாங்க, நிறைய பேர் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதனால் அது முடிஞ்சதுக்கு பிறகு அதற்கப்புறம் எல்லாருக்குமே சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டாடிக்கலாம், தவறல்ல. அதனால் இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் சொல்கிறது உண்மை, நான் தேவையில்லாமல் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இவங்கள்ட்ட சொன்னதுனால இப்படி ஆயிடுச்சு, இவங்க சொன்னதுனால இப்படி தடுத்து போட்டாங்க. எத்தனையோ பேர் என்கிட்ட சாட்சி கூட சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு வாலிப தங்கச்சி தன்னுடைய கணவனாருடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் தன்னுடைய இளம் வயசில், வாலிப வயசில், காலேஜில் இருக்கும்போது செய்த தவறெல்லாம் சொல்லி, அந்த லேடி அந்த ஹஸ்பண்ட்ட சொல்லி குடும்பமே பிரிஞ்சு இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படியெல்லாம் குடும்பத்தை பார்க்குறேன். அதனால் யாராவது ஒருத்தர் பாசமாக பேசுகிறாங்கன்றக்காக கேட்குறாங்கன்றாங்க, தயவு செய்து உங்களுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாத காரியத்தை தயவு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் மகிமை உங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும்ப்பா. ஆண்டவரே, யாரிடத்துல என்ன சொல்லணும், யாரிடத்துல என்ன சொல்லக்கூடாதுன்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு கட்டளையிடுகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குறவங்க யார் ஜெபக்குறிப்புகளை அனுப்புகிறாங்களோ அந்த ஜெபக்குறிப்புக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுமப்பா. நன்றி அப்பா. இன்றைக்கி பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவீராக. உங்கள் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலையிலே 6:45 சந்திப்போம். தேங்க்யூ.